அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது புத்தளம் மன்பஉஸ் சாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் சௌத்துல் மன்பஇய்யாத் வழங்கும் சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகிறார் கல்லூரியின் பணிப்பாளர் உஸ்தாத் அஷேக் ரியாஸ் தேவ்பந்தி ஹஸ்ரத் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நேர்களே, சகோதர சகோதரிகளே, மற்றுமொரு சௌத்துல் மன்பஇய்யாத் நிகழ்ச்சி ஊடாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கிராமங்கள் பூராவும், நகரங்கள் பூராவும், உலகம் பூராவுமே எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பற்றி பேசப்படுவது எங்கள் காதுக்கு ஒலித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் சௌத்துல் மன்பஇய்யாத்தில் இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பனு ஹாஷிம் என்ற அந்த ஓடையிலே இது போன்ற ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த அந்த திகதியுடைய விடயத்தில் சில அறிவிப்பில் ரபியுல் அவ்வல் புரை 12 என்றும், புரை 18 என்றும், புரை 19 என்றும் வித்தியாசமான அறிவிப்புகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் திங்கட்கிழமை அன்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலாவினால் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் பிறந்ததும் திங்கட்கிழமைதான். அவர்களுக்கு நுபுவத் நபித்துவம் வழங்கப்பட்டதும் திங்கட்கிழமைதான். அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததும் திங்கட்கிழமைதான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்பதாக அந்த அரபு மக்கள் அழைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது தாய் ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து வெளியேறினார்களோ, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஷாமின் கோட்டைகளெல்லாம் ஒளி கொடுக்க ஆரம்பித்தது. அரபு மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் அல்லாத விக்கிரகங்களை வணங்கி வழிபட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் புனிதமான காபாவுக்குள்ளும் காபாவை சூழ உள்ள இடங்களிலும் 360 விக்கிரகங்களை வைத்து வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த இருளை போக்குவதற்காக, ஷிர்க் என்ற இந்த இணை வைப்பை போக்குவதற்காகவே அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு ஒளியாக அனுப்பி வைத்தான். அறியாமையனும் இருளை போக்கி இந்த உலகத்திற்கு நேர்வழியை கொடுப்பதற்காக பிரகாசமான ஒரு ஒளியாக
முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். ஆச்சரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் ஆச்சரியம்தான், அவர்களுடைய வளர்ப்பும் ஆச்சரியம்தான். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுதே ஹத்னா சுன்னத் செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா தாயார் பெற்றெடுத்தார்களோ அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் தந்தையிடத்தில் சொல்வதற்கு தந்தை இல்லையே, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பாட்டனார் அப்துல் முத்தலிபிடத்தில் சென்று சந்தோஷமான அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சந்தோஷத்தை பொறுக்க முடியாமல் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு காபாவை முன்னோக்கி செல்லுகிறார்கள். காபாவுக்கு முன்னால் வைத்து அவர்களுடைய பாசையில் அல்லாஹுவிடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹுவிடத்தில் அந்த குழந்தைக்காக துஆ செய்கிறார்கள். அந்த காபாவுக்கு முன்னால் வைத்து அந்த குழந்தைக்காக முஹம்மத் என்பதாக அழகான ஒரு பெயரையும் வைக்கிறார்கள். அந்த முஹம்மத் என்ற பெயர் அதுவரையிலும் யாருக்கும் வைக்கப்படவே இல்லை. அப்படியான ஒரு பெயரை வைக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஒரு வார காலமாக அபூலஹபுக்கு சொந்தமான அபூலஹபிடத்தில் அடிமையாக இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பெயர் சுவைபியா என்பதாக வரலாற்றிலேயே பதியப்பட்டிருக்கிறது. அந்த சுவைபியா தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வார காலமாக பாலூட்டுகிறார்கள். அக்கால பகுதியில் பாலூட்டுவதற்காக வேண்டி செவிலி தாய்மார்களை தேடும் வழக்கமும் பழக்கமும் இருந்து வந்தது. அந்த வகையில் அப்துல் முத்தலிப் பாட்டனார் யோசிக்கிறார், நம்முடைய நகரத்தில் உள்ள தாய்மார்கள் வளர்ந்து வருகின்ற இந்த முஹம்மதுக்கு பாலூட்டினான், நகரத்தில் உள்ள தொற்று நோய்கள் இந்த முஹம்மதுக்கும் பறந்துவிடும் சேர்ந்துவிடும். ஆகையினால் பக்குவமான சுத்தமான கிராமப்புறத்திலே வாழக்கூடிய பெண்களுடைய பாலைத்தான் இந்த முஹம்மதுக்கு ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அப்துல் முத்தலிப் பாலூட்டக்கூடிய செவிலி தாய்மார்களை தேடுகிறார்கள். அந்த வகையில் வரலாற்றிலே அந்த விடயத்தை இப்படி குறிப்பிடுகிறார்கள். ஹலீமா தன்னுடைய சக சோடிகளோடு சக நண்பிகளோடு அவர்களிடத்தில் இருந்த மிகவும் பலகீனமான அந்த கழுதை எடுத்துக்கொண்டு பாலூட்டுவதற்காக வேண்டி யாராயினும் குழந்தைகள் சந்தைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையை நாம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹலீமாவும் தன்னுடைய கணவனோடு புறப்பட்டு சந்தைக்கு வருகிறார்கள். ஹலீமாவுடைய சக தோழிகளும் வருகிறார்கள். அந்த சந்தையில் பல குழந்தைகள் பாலூட்டுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. செவிலி தாய்மார்கள் அங்கு சூழ்ந்து நிற்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அந்த செவிலி தாய்மார்கள் எடுக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்கு எந்த செவிலி தாயும் தயாராகவில்லை. காரணம் என்ன என்றால், இது ஒரு அனாதை குழந்தை. இந்த குழந்தையை எடுத்து நாம் என்ன செய்வது? எங்களுக்கு பணம் கிடைக்காது, எங்களுக்கு எந்த பிரதியும் கிடைக்காது. எனவே இந்த குழந்தையை எல்லோராலும் ஒதுக்கி விடப்பட்ட பிறகு இந்த ஹலீமா அந்த குழந்தையை எடுக்க தயாராகிறார்கள். ஹலீமாவுடைய அன்பு கணவனார் சொல்லுகிறார், இந்த குழந்தையை நீங்கள் எடுத்து பாலூட்டி பராமரியுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் என்று சொல்ல ஹலீமா அவர்கள் அந்த குழந்தையான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து செல்லுகிறார்கள். ஹலீமாவுடைய மார்பகத்தில் பாலில்லாத நிலைமை, பலகீனமான ஹலீமா பயணித்து வந்த அந்த கழுதையும் பலகீனமாக இருக்கிறது. இவர்களை சுமந்து செல்லக்கூடிய திராணியும் இல்லாத அந்த கழுதைக்கும் அந்த ஹலீமாவுக்கும் அல்லாஹ் தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து செல்லுகின்ற பொழுது தன்னுடைய பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தன்னுடைய அருள்பாக்கியத்தையும் வாரி வழங்க ஆரம்பிக்கிறான். ஏனைய கழுதைகளை விட
ஹலீமாவை சுமந்து செல்லுகின்ற கழுதை வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஹலீமாவுடைய கழுதைக்கு ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, நடந்திருக்கிறது. ஹலீமாவுடைய சொந்த பிள்ளைகளுக்கே பாலூட்டுவதற்கு வழி இல்லாத அந்த பலகீனமான ஹலீமாவுக்கு இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாராளமாக பாலூட்டுவதோடு தன் குழந்தைகளுக்கும் தாராளமாக பாலூட்டுகின்ற வாய்ப்பையும் அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமா பொறுப்படுத்தி சென்ற பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஹலீமா குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். ஹலீமாவுடைய வீட்டிலிருந்து மேய்ப்புக்காக செல்லுகின்ற ஆடுகளெல்லாம் மாலை நேரம் வருகின்ற பொழுது வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு வரும். கடந்த காலங்களில் ஒட்டிய வயிறோடு வந்த இந்த ஆடுகளெல்லாம் ஹலீமா நபியை கொண்டு வந்த பிறகு வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு வரும். மற்றவர்களுடைய ஆடுகளெல்லாம் வயிறு காலியான அமைப்பில் வரும். இதுவெல்லாம் ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்படுத்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஆச்சரியமும் அற்புதமும் என்பதை அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலப்போக்கில் தன்னுடைய உள்ளத்திற்கு ஒரு சத்திர சிகிச்சையை கண்டுகொள்கிறார்கள், ஒரு ஆபரேஷனை கண்டுகொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட பிறகு சில மாதங்களுக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 4 அடைந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமுறச் செய்கிறார்கள். நபி அவர்கள் மயக்கமுற்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறார்கள். இதயத்திலிருந்து ஒரு துண்டை வெளியே எடுத்து அந்த துண்டை தங்கத்திலான ஒரு தட்டிலே வைத்து ஜம்சம் நீரின் மூலமாக கழுவி அதனை சுத்தம் செய்து மீண்டும் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பொருத்துகிறார்கள். அது ஷைத்தானியத்தான அந்த எண்ணத்தை, ஷைத்தானியத்தான அந்த துண்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி சுத்தமாக்கி விடுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கும் முகம் கொடுக்கிறார்கள். பிற்பட்ட காலத்தில் ஹலீமா பாலூட்டிய பிறகு 2 வயதை தாண்டிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தாயார் ஆமினாவிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா மதீனாவில் மரணமடைந்த தன் அன்பு கணவரின் கபரை காண்பிக்க வேண்டும் தன் குழந்தைக்கு என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடைய ஊழிய பெண் ஐமன் இவர்களையும் அழைத்து கொண்டு அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதீனாவுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அந்த பயணத்திலே தான் ஆமினா தாயார் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். அந்த நோயால் ஆமினா தாயார் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர்களுமோ அல்லாஹ்வுடைய தூதருமோ தந்தையை இழந்த கவலையில் இருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு தாயையும் இழந்து விட்டார்கள். இந்த கவலையில் இந்த துன்பத்தில் இருந்த அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய பேரனை அப்துல் முத்தலிப் முழுமையாக பொறுப்படுத்தி கொண்டார்கள். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை விடவும் அவர்களின் மீது அதிகமாக அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது. இப்படியே காலப்போக்கில் அப்துல் முத்தலிபும் மரணிக்க அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையான
அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுக்கிறார்கள். மிக கண்ணியமாக வளர்க்கிறார்கள், அன்பாக வளர்க்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக பாசத்தை அள்ளி கொட்டுகிறார்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பம், பிறப்பும் எளிமையாக இருந்தது. அவர்களுடைய பிறப்பும் சோதனையாக இருந்தது. அவர்களுடைய வளர்ச்சியும் எளிமையாகவும் சோதனையாகவும் இருந்தது என்பதை இங்கு நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கு பின்னால் நம்முடைய கல்லூரியினுடைய உஸ்தாதுமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய பகுதிகளை பற்றி சிறப்பாக தொடராக முன்வைப்பார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் சஹாபாக்களையும் நல்லடியார்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய வழியில் நாமும் நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய வினா இதோ. அன்னை ஆமினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்ததும் முதலில் யாருக்கு செய்தி அனுப்பினார்? அன்னை ஆமினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்ததும் முதலில் யாருக்கு செய்தி அனுப்பினார்? கேள்விக்கான சரியான விடைகளை அனுப்பி பெருமதியான பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து ஒளிபரப்புவதில் உதவிய ஷேக் அர்ஷத் நவவி ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இஹ்சான் நவவி.